ஹலோ கைஸ், நம்ம சேனல்ல ஆல்ரெடி MS Office 2021 எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றத ஒரு வீடியோ போட்டுருந்தோம். நிறைய பேர் அந்த மெத்தட் எங்களுக்கு ஒர்க் ஆகல அண்ட் எரர் காட்டுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல லீகலா அண்ட் ஃப்ரீ மெத்தட்ல எப்படி MS Office 2024 கஸ்டமைசேஷன் டூலை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்றது அண்ட் இன்ஸ்டால் பண்றதுன்றது தான் ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரைட், ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஆல்ரெடி உங்க பிசில இருக்கிற ஓல்டு வெர்ஷன் ஆஃப் MS Office அன்இன்ஸ்டால் பண்ணணும். அதை பண்ணாம இப்ப நியூ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எரர் தான் காட்டும். ஸோ அதை எப்படி என்ன இன்ஸ்டால் பண்றதுன்றது சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க பிசி ஓபன் பண்ணிட்டு விண்டோஸ் பட்டன் எழுதுங்க. இங்க செட்டிங்ஸ் போனீங்கன்னா லெஃப்ட் சைடு கீழே ஆப்ஸ்ன்றதை கிளிக் பண்ணா இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு செட்டிங் காட்டும். அதையும் ஓபன் பண்ணீங்கன்னா உங்க பிசில இன்ஸ்டால் ஆயிருக்கிற எல்லா ஆப்ஸும் இங்க ஷோ ஆகும். இதுல ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்க கீழே பாருங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் LTSC ப்ரொஃபஷனல் பிளஸ் 2021 அப்படின்னு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த ரைட் சைடு 3 டாட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அன்இன்ஸ்டால் பண்ணவான்னு கேக்குது. எஸ், அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆயிடும். கொஞ்சம் டைம் எடுக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்களா? க்ளோஸ் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கலாம் பாருங்க. சர்ச்சில் போயிட்டு எக்ஸல்னு டைப் பண்ணுறேன், நமக்கு வரல. எக்ஸல் அப்ளிகேஷன் இல்லை. ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் ஸ்க்ரீனில் தெரியறதை டைப் பண்ணுங்க, configuration.office.com அப்படின்றத சர்ச் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் அட்மின் சென்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கிரியேட் ஏ நியூ கான்ஃபிகரேஷன் அப்படின்றது கீழே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சம் செட்டிங்ஸை நம்ம இங்க எனேபிள் பண்ணணும். ஒவ்வொன்றா பண்ணலாம், கவனிங்க. ஆர்கிடெக்சர்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல 32 பிட் ஆர் 64 பிட் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. உங்க சிஸ்டம் எந்த பிட் சப்போர்ட் பண்ணுதோ அந்த பிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க சிஸ்டம் எந்த பிட் சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், MS Office எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு. அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்னோட சிஸ்டம் 64 பிட் சப்போர்ட் பண்ணுது. ஸோ 64 செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஆஃபீஸ் சூட்ஸ் அப்படின்றதுல ஆஃபீஸ் LTSC ப்ரொஃபஷனல் பிளஸ் 2024 வால்யூம் லைசன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் விசிஓ ப்ராஜெக்ட் அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணுறதா இருந்தால் செலக்ட் பண்ணிங்க, இல்லைனா செலக்ட் பண்ண தேவையில்ல. வெறும்னே ஆஃபீஸ் சூட்ஸில் மட்டும் ஆஃபீஸ் LTSC ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு கீழே ஏகப்பட்ட ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் ஆப்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே எக்ஸல் இருக்கு, அவுட்லுக் இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு, ஒன் நோட் இருக்கு, வேர்ட் இருக்கு, உங்களுக்கு ஒன் டிரைவ் டெஸ்க்டாப் இருக்கு. உங்களுக்கு என்னெல்லாம் ஆப் வேணுமோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக அவங்க எனேபிள் பண்ணதை அப்படியே விட்டுறேன். கீழே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே லாங்குவேஜ் என்ற செக்ஷனில் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே இன்ஸ்டாலேஷன் ஆஃபீஸில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் கீழே அன்இன்ஸ்டால் எனி MSI வெர்ஷன் ஆஃப் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் விசிஓ அண்ட் ப்ராஜெக்ட்னு இருக்கும். இதே டிசேபிள் இருந்தால் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே KMS அண்ட் MAKன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே KMS அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலக்ட் ஆயிருந்தா ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட். அவ்வளவுதான். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்ற பாப்அப் ஒன்று ஷோ ஆகும். இதுல ஆஃபீஸ் ஓபன் XML ஃபார்மேட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்போர்ட் ஆயிருச்சு. ஓகே, டவுன்லோட் ஆனது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு டேப் ஓபன் பண்ணிட்டு ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூல் 2024 டைப் பண்ணுங்க. இதில் டவுன்லோட் ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் டூல் ஃப்ரம் அஃபிஷியல் அப்படின்ற வெப் பேஜ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த பேஜில் செலக்ட் லாங்குவேஜ்ன்றதை இங்கிலீஷ்லேயே வச்சுட்டு டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் ஆயிருச்சு. தென் டவுன்லோட் ஆன ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. கிளிக் ஹியர் டு அக்செப்ட் த மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் டேர்ம்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டெப்ளாய்மெண்ட் டூலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். டவுன்லோட்ஸில் மேக் நியூ ஃபோல்டர்னு கொடுக்குறேன். அந்த ஃபோல்டருக்கு ஆஃபீஸ் 2024 நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஃபைல் எக்ஸ்ட்ராக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டவுன்லோட்ஸ் போங்க. நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆன கான்ஃபிகரேஷன் ஆஃபீஸ் அப்படின்ற ஃபைலை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண கான்ஃபிகரேஷனை இந்த ஃபோல்டருக்குள்ளே இழுத்து போடுங்க. இப்போ விண்டோஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா சர்ச்சில் CMDன்னு டைப் பண்ணுங்க.
கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்க நான் சொல்றது அப்படியே டைப் பண்ணுங்க. சிடி ஸ்பேஸ் நம்ம ஃபோல்டர் இருக்கிற லொகேஷன் பார்த்த காப்பி பண்ணணும். அதுக்கு எப்படி காப்பி பண்றதுன்னா இங்க பாருங்க, மேல இந்த டவுன்லோட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் 2024 இதோட லொகேஷன் காட்டுதுங்களா, அதுக்கு ரைட் சைடில் அந்த பார் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா லொகேஷன் பார்த்து காட்டும். அதை ஜஸ்ட் Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு நான் சொல்கிறது அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. setup.exe ஸ்பேஸ் /configure ஸ்பேஸ் configuration.xml அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா மொத்த ஆப்ஸும் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டவுன்லோட் ஆகிற டைமை ஸ்கிப் பண்ணிடுறேன். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஓகே கைஸ், டவுன்லோட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணிடலாமா? க்ளோஸ் கொடுத்துட்றேன். விண்டோஸ் பட்டன் அழுத்திட்டு எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்க கவனிச்சிங்கன்னா எக்ஸல் ஆப் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸல் 2024 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாலும் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எனக்கு ஒர்க் ஆன மாதிரியே உங்களுக்கும் ஒர்க் ஆகும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸல் டியூட்டோரியல்ஸ் வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.